தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம உலகில் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசைப்படுறோம், அமைதியாக வாழணும்னு ஆசைப்படுறோம். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உள்ளம் அமைதியாக இருக்கணும். இது எல்லா மனிதர்களுமே விரும்புகின்ற ஒன்று. மனிதர்களுடைய தேவைகளே அதான். நமக்கு தேவைகள் இருக்கின்றன, ஆசைகள் இருக்கின்றன, பேராசையும் இருக்கின்றது. அப்போ முதல்ல நம்ம எதை நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு காலகட்டத்தில் மனிதர்கள் பேராசையை நிறைவேற்றுவதற்காக நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், அதற்காக கஷ்டப்பட்டு நாம் உழைக்கின்றோம். அந்த உழைத்து சம்பாதித்த அந்த பணம் நிறைய நம்ம கையில் வருகின்ற பொழுது உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுது தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு கசப்பான சூழ்நிலை ஏற்படுகின்றது. கை நிறைய நமக்கு என்னென்ன வாங்க வேண்டுமோ அனைத்தையும் வாங்கக்கூடிய அளவிற்கு நம் கையில் பணங்கள் இருக்கின்றன. ஆனால் உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக இயங்காத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அப்போ நம்ம வாழ்க்கை வளமாக இருக்காது. அப்போ மனிதனுடைய எது நிறைவேற்றப்படணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் தேவை நிறைவேற்றணும். ஒவ்வொரு மனிதர்களுமே தனது உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, அப்புறம் மனதை எப்படி ஆரோக்கியமாக அமைதியாக வைத்துக்கொள்வது, இதான் நமது முதல் கல்வியாக இருக்கணும். அதை தான் நம்ம சாய் தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு யோக கல்வியாக உங்களுக்கு வழங்கவில்லை. இதுதான் நமது முதல் கல்வி, யோக கல்வி. அப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் தனது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக அமைதியாக வைத்துக்கொள்ளக்கூடிய எளிமையான பயிற்சி முறைகள். இப்போ இந்த பயிற்சி நீங்கள் நினைக்கலாம் நம்மளால் அது புதிதாக இருக்கின்றது அப்படின்னு இல்லை. நாம் தாயினுடைய கருப்பையிலிருந்தே ஒரு யோகம்னா இணைதல், உடலை ஆரோக்கியமாக ஒரு நிலையான ஒரு பொசிஷனில் வைத்து தான் தாயினுடைய கருப்பையிலேருந்து நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கோம். அப்போ நமக்கு ஆசனம், தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் புதிதல்ல. அந்த குழந்தை வெளியே வந்தவுடனே பார்த்திங்கன்னா, குழந்தைய நேராக படுக்க வச்சுருவாங்க. அந்த குழந்தை ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணும். அதுக்கு பேர் அர்த்தகால ஆசனம். நமது கணையம் நன்றாக இயங்கும், அடிவேறு நன்றாக இயங்கும். அப்போ குழந்தை மெதுவாக திரும்பி படுக்கும், 2 கைகளையும் வைத்து மெதுவாக தலையை மேலே உயர்த்தி பார்க்கும், குப்புறப்படுத்து. அது புஜங்க ஆசனம். ஹார்ட் ஃபங்க்ஷனிங், லங்ஸு நன்றாக இயங்கும், அடிமுதுகு நடுமுதுகு நன்றாக இயங்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தை வஜிராசனத்தில் அமர்ந்து கொள்ளும். அது ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தை மெதுவாக எழுந்து நிற்கும். அது உட்கட்ட ஆசனம். குழந்தை தூங்கும் பொழுது பார்த்திங்கன்னா, கைகளை இப்படித்தான் வச்சுருக்கும். இது ஆதி முத்திரை. அப்போ நமக்கு யோகாசனங்களும் புதிதல்ல, முத்திரைகள் புதிதல்ல, மூச்சு பயிற்சியும் புதிதல்ல. நாம் வளர்ந்த ஆரம்பித்தவுடன் உலகத்தில் இன்றைக்கு பரபரப்பான சூழ்நிலையில் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மறந்துட்டோம். அப்போ மீண்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குழந்தையாக இருக்கும் பொழுது கைகால்களெல்லாம் அசைத்து எப்படி நம்ம ஒரு யோகாசனம் அப்படிங்கிறது உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக இயங்கச் செய்தல், குறிப்பாக உடலுக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை நன்றாக இயங்கச் செய்தல். அப்போ மீண்டும் நாம் எளிமையான பயிற்சிகளுக்கு போகிறோம். இன்றைக்கு நம்ம சாய் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நிறைய நபர்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்கலாம். வயது வித்தியாசத்தோடு நிறைய பேருக்கு ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கும். நாம் எளிமையான ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாசனத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம், அடிப்படையான ஆசனம் பத்மாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த பத்மாசனம் தான் பொதுவாகவே யோகாசனம் பயிலணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் அவர்கள் பத்மாசனம் போட கற்றுக்கிடணும். இந்த பத்மாசனம், பத்மம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். இந்த தாமரை பார்த்திங்கன்னா தண்ணீருடைய தன்மை அதிகமானாலும் அது மூழ்காது, மேலே தான் இருக்கும். தண்ணீர் குறைந்தாலும் மேலே தான் இருக்கும். அப்போ வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு, ஏற்றத்தாழ்வுகள், பல வகையான சூழ்நிலைகளில் நாம் மனம் ஒரே நிலையிலிருந்து வாழக்கூடிய அந்த மனோநிலையை, திடமான மனதை இந்த பத்மாசனம் நமக்கு கொடுக்கின்றது. அப்போ இந்த பத்மாசனம் போடும் பொழுது பார்த்திங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிற மாதிரிங்க, நேர்முறை எண்ணங்கள் நமக்கு கிடைக்கின்றன, எதிர்முறை எண்ணங்கள் நம்மை விட்டு நீங்குகின்றன. ஆசனத்தினுடைய அடிப்படை ஆசனம் பத்மாசனம். இந்த பத்மாசனத்தில் தான் முதுகுத்தண்டு திடமாக நேராக வைத்து அமர்ந்திருக்கின்றோம். அப்போ இந்த பத்மாசனங்களை யாரெல்லாம் பயிற்சி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சிறியவர் முதல் பெரியவர் வரை பயிற்சி பண்ணலாம். இப்போ இந்த ஆசனம் உடல் பருமனாக இருப்பாங்க, உங்களுக்கு செயல்முறை விளக்க வரும்பொழுது அந்த உடல் பருமனாக இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதனுடைய நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவாக விளக்க உள்ளோம். அப்போ பத்மாசனம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆசனத்தை இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இரத்த அழுத்தம் இருக்கின்றது.
இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கடைசி வரை ஆங்கில மருத்துவத்தின்படி மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் யோக தத்துவத்தின்படி எல்லா வியாதிக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான கலை தான் யோகம். இந்த யோகம் அப்படிங்கிறது இணைதல். நமக்குள்ள பிரபஞ்சத்தினுடைய அற்புதமான சக்தி இருக்கின்றது. அது 5வது உடலில் இருக்கின்றது. அந்த சக்தியில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பிராண ஆற்றலை நிலையான இருக்கையின் மூலமாக நாம் பெறுகின்றோம். அப்போ அந்த யோகம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனதை மட்டும் சரிப்படுத்தலை, உடலையும் மனதையும் ஒன்றாக இணைக்கின்றது நம்முள் இருக்கக்கூடிய ஆத்மாவுடன். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனது உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தியை முழுமையாக பயன்படுத்தி வளமாக வாழ்வதற்கு இந்த பயிற்சி நமக்கு பயன்படுகின்றது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பத்மாசனம் அப்படிங்கிற இந்த பத்மாசனத்தை குறிப்பாக இது பள்ளி மாணவ செல்வங்கள் முதல் பெரியவர் வரை இந்த பத்மாசனம் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. யோகாசனங்களை காலை மாலை 2 வேளையும் பயிற்சி பண்ணலாம். காலையில் அதிகாலையில் எழுந்தவுடனே பல்விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலையில் கிழக்கு முகமாகவும் மாலையில் மேற்கு முகமாகவும் பொறுமையாக பயிற்சி பண்ணணும். உணவு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் இடைவெளி வேண்டும். இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா மறுநாள் காலையில் ஆசனம் செய்வதை தவிர்த்து விடணும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பத்மாசனம் அனைத்து விதமான பலன்களையும் நமக்கு கொடுக்க வல்லது. இப்பொழுது இந்த பத்மாசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை ஒவ்வொரு நிலையையும் தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ நம்ம பத்மாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக யோகாசனம் செய்வதற்கு முன்பாக நம்ம மனதையும் ஒருநிலைப்படுத்திக்கிடணும், நம்ம உடலும் நேராக இருக்கணும். இப்போ இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக சுகாசனத்தில் எப்படி அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது சுகாசன நிலை. இதுவே ஒரு ஆசனம்தான். முதுகெலும்பு நேராக இருக்கின்றது. இப்போ மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். 2 கால்களையும் பொறுமையாக நீட்டிக்கோங்க. நிதானமாக. முதுகெலும்பு நேராக இருக்கின்றது. இப்போ பொறுமையாக ஒரு காலை மடிச்சுக்கோங்க. அந்த கால் அந்த தொடை மேல் மெதுவாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கால் பாருங்கள், நேராக இருக்கின்றது. இப்போ அடுத்த காலை பொறுமையாக மடித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக அந்த கால் மேலே போட்டுக்கிடணும். முதுகெலும்பு நேராக வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளையும் சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி அதை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. மற்ற 3 விரல் தரையை நோக்கி இருக்கின்றது. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இது பத்மாசன நிலை. வலதுகால் இடதுகால் தொடைப்பகுதியில் ஒரு சிறிய அழுத்தம் கொடுக்கும் பொழுது முதுகுத்தண்டு வழியாக இரத்த ஓட்டம் மூளைக்கு நன்றாக செல்கின்றது. இப்போ இந்த ஆசன நிலையிலேருந்து எப்படி வெளியே வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெதுவாக ஒரு காலை பொறுமையாக கீழே எடுத்து வைங்க. கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காலை மெதுவாக கீழே வைங்க. காலை நீட்டிக்கோங்க பொறுமையாக. அடுத்த காலை பொறுமையாக நீட்டிக்கொள்ளுங்கள். முதுகெலும்பு நேராக வைத்து கொள்ளுங்கள். உடல் பருமனாக உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்வதற்குரிய டெக்னிக் பார்க்க போகிறோம். ஒரு காலை பொறுமையாக மடித்து தொடைமேல் வைத்துக் கொள்ளுங்கள். முட்டுப்பகுதியை கைகளினால் பிடித்துக்கொண்டு மெதுவாக மேலேயும் மெதுவாக கீழையும், மெதுவாக மேலே மெதுவாக தரையை டச் பண்ணுற அளவுக்கு அந்த முட்டை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. ஒரு 10 முறை இவ்வாறு செய்ய வேண்டும். இடுப்பு தசைகள் நன்றாக இழகக்கூடிய நிலை கிடைக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடி கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதேபோல் இந்த காலை பொறுமையாக நீட்டிக்கொள்ளுங்கள். அடுத்த காலை நிதானமாக மடிச்சுக்கோங்க. அதேபோல் கைகளினால் முட்டியை மேலும் கீழுமாக பொறுமையாக 10 முறை இவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும். வலப்பகுதி இடப்பகுதி இரண்டுமே உடல் தசைகள் நன்றாக இழகக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது மீண்டும் பொறுமையாக கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். இப்போ மீண்டும் பத்மாசனம் போட போகிறாங்க. பொறுமையாக ஒரு கால் மடிச்சுக்கோங்க.
அடுத்த கால பொறுமையாக 2 கைகளும் சின்முத்திரை, நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இப்போ நம்ம பத்மாசனம் எப்படி பயிற்சி பண்ணாங்கிறத பார்த்தோம். இந்த ஆசனம் இரத்த அழுத்தத்தை நீக்குகின்றது, மன அமைதியை கொடுக்கின்றது, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கின்றது, முதுகுத்தண்டு நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. தொடர்ந்து பயிற்சி செய்கின்ற பொழுது மனோ தைரியமும் வில் பவரும் கிடைக்கின்றது, மன அமைதியை கொடுக்கின்றது. இந்த ஆசனம் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்கள் அந்த பள்ளி பருவத்திலேயே பயிற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஞாபக சக்தியோடு, நல்ல ஒரு உயிராற்றலோடு சிறப்பாக வாழக்கூடிய நிலை இந்த ஆசனத்தின் மூலமாக கிடைக்கின்றது. மூட்டு வலி நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம், தொடை தசைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். நேர்களே, இந்த ஆசனங்களை நிதானமாக பொறுமையாக பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் ஒரு எளிமையான ஆசனம், அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.